ஹாய் ஃப்ரான்ஸ், பிரைஸ் லோஹோட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரான்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்களில் 41வது சட்டம் பார்க்க போகிறோம் ஃப்ரான்ஸ். என்ன சட்டம்னா அவசரப்படக்கூடாது. இன்னொரு டைம் சொல்கிறோம் ஃப்ரான்ஸ், அவசரப்படக்கூடாது. ஓகே ஃப்ரான்ஸ், இப்போ போல் ஒரு குட்டி பாட்டு பாட போகிறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம், ஒரு குட்டி கருத்து பார்க்க போகிறோம் ஃப்ரான்ஸ். வாங்க ஃப்ரான்ஸ், நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம் ஃப்ரான்ஸ். வாங்க. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனம் எங்கே இருக்குன்னா 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வழியாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். இன்னொரு டைம் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வழியாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வசனத்துடைய கொஞ்சம் கருத்து பார்த்துட்டு அப்புறம் தாட்ஸ் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பவுல் தீமோத்தேயு என்ன சொல்கிறாருன்னா ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக, அதாவது சபைக்கு ஒரு சபைக்கு ஒரு புதுசாக ஒருத்தர் வராருன்னா அவங்க என்ன பண்ணாங்க, சீக்கிரமாக துணை ஊழியக்காரரவோ என்ன பண்ணாங்க, ஒரு ஊழியத்தில் ஒரு பொறுப்பில் வைக்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து நூதன சீஷனா, அதாவது என்னென்னா புதுசாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அனுபவம் இருக்காது, அவங்களுக்கு ஆவிக்குரிய தன்மை இருக்காது. அதனால் வந்து யாரும் சீக்கிரமாக என்ன பண்ணாதப்பா, ஊழியக்காரன் நீ அபிஷேகம் பண்ணாதப்பா, ஊழியக்காரனை அறிவிக்காத, ஒரு பொறுப்பில் வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து தீமோத்தேயுவுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ ஒரு இந்த வசனத்துடைய கருத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன தாட்ஸ் நான் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தாட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் அநேகர் பார்த்தோன்னா ஒரு 3 விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அவசரப்படக்கூடாது, நிறைய விஷயத்தில் அவசரப்படக்கூடாது. ஒரு 3 விஷயம் மட்டும் எதில் அவசரப்படக்கூடாது, ஒரு 3 விஷயம் மட்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஊழியம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய போகிறாங்க, வேலை செய்ய 1 மாதம் 2 மாதம் செய்கிறாங்க. சில வேலை செய்யவே இவங்களுக்கு இவங்க மேலே தப்பு, வேலை செய்ய விருப்பம் இருக்காது. என்ன பண்ணுவாங்க, இவங்க எங்கே போனாலும் எனக்கு ஃபெயிலியர் ஆகுது, எங்கே போனாலும் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேது, வேலைக்கு போனால் நிற்க மாட்டேங்கிறேன், என்னால் நினச்சி வேலை செய்ய முடியல, அதனால் கர்த்தரை என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் டக்குன்னு சின்ன வயசுல 25, 20, 25, 30 வயசுல ஊழியத்துக்கு வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊழியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்காது, அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமாக ஊழிய செய்யணும்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க அதனால அவங்க வந்து வேலை செய்ய சோம்பேறியா இருந்துக்குன்னு வேலை செய்ய விருப்பம் இல்லாமல் ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு அப்படி தப்பாக புரிஞ்சு ஊழியத்துக்கு வந்து பல கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கெட்டு இல்லாமல் இவங்க வழி நடத்துகிறோம், இவங்க ஊழிய செய்யறதுல அநேகர் வந்து தவறான வழிக்குள்ளாக, தவறான நடத்தலுக்குள்ளாக போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, ஊழியம் வந்து அது கடல் கொடுக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ், அது பாரத்தோடு வரணும். அதுக்கும் ஒரு ஏஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அனுபவம் இருக்குது. ரட்சிப்பட்டு ஒரு அட்லீஸ்ட் 20-25 வருஷம் தான் ஊழியமே நம்ம துணை ஊழியக்காரோட ஊழியம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டுட்டு நம்ம வந்தோடனையும் எனக்கு வேலை செட் ஆகல ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட சொல்லிட்டு ஊழியத்துக்கு வந்து மாட்டிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் அவசரப்படக்கூடாது. தயவு செய்து ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு வந்து ஊழியத்தில் வந்து மாட்டிக்காதீங்க.
ஏன்னா யாக்கோபு 3வது அதிகாரம் 1, 2 வசனம் பார்த்தீங்கன்னா அதில் அவங்களில் அநேகர் அதிக ஆக்கினை தீர்ப்பு அடைவோம் என்று அறிந்து அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களான்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ போதகத்தில் ஊழியக்காரர் தான் அதிகமான தண்டனை இருக்குது, ஊழியக்காரர் தான் அதிகமான பொறுப்பு இருக்குது, ஊழியக்காரருக்கு தான் அதிகமான ஒரு நியாயத்திற்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவசரப்பட்டு எனக்கு எந்த வேலையும் செட் ஆகலை, ஊழியத்துக்கு தான் கடவுள் ஆகிக்கிறது தப்பாக புரிஞ்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வேலை செய்யுங்க, இன்ட்ரெஸ்டோட செய்யுங்க, அது கடவுள் வந்து அது இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஃபர்ஸ்ட் தாட்ஸ். 2வது தாட்ஸ் என்னன்னா திருமணத்துக்கு சில பேர் என்ன திருமணத்துக்கு அவசரப்பட்டு ரசிக்கப்படாத பெண்களாக இருப்பாங்க, புற இனத்தராக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அழகாக இருக்காங்க, ஜென்வினாக இருக்காங்க, பார்க்கறதுக்கு ஜென்வினாக இருக்காங்க, அழகாக இருக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு திருமணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பின் காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்டினா கல்யாணம் பண்ணிக்கோ, வேற புற இன மக்களை கல்யாணம் பண்ணிக்காதீங்க, கிறிஸ்டின்னா கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு பொண்ணு பையனை பார்த்து வைச்சுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் தப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு திருமணம் வந்து லைஃப்பில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் லாங் வாய போகிறோம். அதனால் அந்த பொண்ணும் அந்த மகளும் நம்ம என்ன திருமணம் பண்ணும்போது நல்லா விசாரித்து அவங்க 4 பேர்கிட்ட விசாரித்து அவங்க சபை போதகர்கிட்ட விசாரித்து சபையில் உள்ள அவங்க மற்றவங்களோட விசாரித்து அவங்க நடக்கையை பார்த்து அவங்க ஒழுக்கத்தை பார்த்து அவங்க எப்படி சர்ச் அட்டன் பண்ணுறாங்க, எப்படி வாழுறாங்க, எப்படி மற்றவங்களோட பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து கடவுள் சித்தத்தின்படி விசாரித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேரேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படியே கிருஷ்ணகிரார் பரவாயில்ல அபிஷேகம் பண்ணுறாரு, அனிபாசி பேசுகிறாரு, அப்படி ஊழிஞ்சாரு, அதெல்லாம் சும்மா கதை ஃப்ரெண்ட்ஸ். முக்கால்வாசி புறையினத்தார் கூட சில பேர் நல்லவனாக இருப்பாங்க, ஆனால் கிறிஸ்டின்ல முக்கால்வாசி பேர் சரியில்லாமல் தான் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட். அதனால் என் தாட்ஸ் என்னன்னா, கிறிஸ்டினாக இருக்கட்டும் ஊழிய சைட்டு யாரும் இருக்கட்டும் விசாரித்து அந்த பெண்ணை பார்க்கும்போது பையனை பார்க்கும்போது விசாரித்து நல்ல ஒழுக்கமாக இருக்காரு, நல்லா வேலை செய்கிறார், நல்லா விசாரிச்சு நல்ல பையனாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கல்யாணம் பண்ணலாம். அதை விட்டுட்டு அவசரப்பட்டு அவங்க அழகாக இருக்காங்க, படிச்சிருக்காங்க, அவங்க சூப்பராக பாடுறாங்க, அவங்க சூப்பராக வசனம் சொல்கிறாங்கன்னா போய் மாட்டிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பெண்காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வேதனைப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால திருமணத்துக்கு 2வது திருமணத்துக்கு அவசரப்படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். 3வது விஷயம் என்னன்னா பிஸ்னஸ். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சில பேர் ஆசை பார்த்து காட்டுவாங்க, வாங்க நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா இது 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரே வருஷத்துல உங்களுக்கு 2 லட்சம் கிடைச்சிடும், ஒரே வருஷத்துல உங்களுக்கு 3 லட்சம் ட்ரிபிள் மடங்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறைய பேர் இந்த பிஸ்னஸில் காசு போயிட்டு இவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருவாங்க. சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு பிஸ்னஸ் பண்ண சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வேறு ஏதோ ஒரு கடையோ இல்லை ஏதோ ஒரு இது பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்க, நிறைய ஒரு பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க, போய் லாஸ் ஆகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒவ்வொரு ரூபாயோட கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிற காசு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம என்ன பண்ண அவசரப்பட்டு நம்ம கண்டிப்பாக யாரு கூட பிஸ்னஸ் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஜபிச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணால் லாபம் என்ன, நஷ்டம் என்ன, இது பின்விளைவு என்ன, இந்த பிஸ்னஸ்னால வர பிரச்சனை என்ன, இந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமா, இது கரெக்டான பிஸ்னஸ் தானா, இதை வந்து நம்ம சரியாக பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு நிறைய யோசித்து ஆண்டு சமூகத்தில் யோசித்து ஜெபிச்சுட்டு நல்லா ஆலோசகர்கிட்ட நல்லா ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போயிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டுட்டு நம்ம அவசரப்பட்டு பிஸ்னஸ் பண்ண சொல்லிட்டு அர்த்தம் கைதை எத்திச்சா ஓட சொல்கிற மாதிரி டக்குன்னு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டக்குன்னு போயிட்டு பிஸ்னஸ் போட்டு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கடைசியில் எல்லாம் ஃப்ளாப் ஆகும்போது எல்லாம் அதை தோல்வி ஆகும்போது ரொம்ப வருத்தப்பட்டு எந்த பிரோஜனமும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வருமுன் காப்பாற்றுறது சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம அதை சுதாரித்து அதை அறிஞ்சு நம்ம நல்ல ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரோட பிஸ்னஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை விட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிட்டு ஃபீல் பண்ணி எந்த பிரோஜனம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 டார்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஓய்வுக்கு அவசரப்பட்டு நம்ம வரக்கூடாது, 2வது அவசரப்பட்டு திருமணம் செய்யக்கூடாது, 3வது அவசரப்பட்டு பிஸ்னஸ் செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய காரணம் இருக்குது, எல்லா காரணத்தையும் நீங்களே நினச்சிங்க சார். நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பொறுமையாக நம்ம உட்கார்ந்து யோசித்து ஆண்டு சமூகத்தில் யோசித்து ஆண்டுடைய வசனப்படி யோசித்து ஆண்டுடைய ஊழியக்காரர் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த 3 காரியத்தை நம்ம அவசரப்படாமல் நம்ம பொறுமையாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த தாட்ஸ் உங்களுக்கு பிரோஜனமாக நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் a nice day, God bless you, bye friends, bye.